பருவநிலை மாற்றம் தொடர்பாக ஆலோசிக்கிறதுக்காக சர்வதேச மாநாட்டுக்கு நியூயார்க்கில் ஐநா சபை ஏற்பாடு செய்திருந்தது ஒரு கூட்டம். அதில் கலந்து கொண்ட இந்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் அங்கே பேசியிருக்கிறாரு. பருவநிலை மாற்ற விவகாரத்தில் ஏற்கனவே அளித்த வாக்குறுதிகளை வளர்ந்த நாடுகள் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் அதில் வலியுறுத்துறாரு. உலகத் தலைவர்கள் தங்களுடைய நாடுகளிலிருந்து வெளியேறக்கூடிய வாயுக்களை உடனடியாக குறைக்க வேண்டும். அப்போதுதான் இந்த நூற்றாண்டு இறுதியிலேயாவது புதிதாக மாசு வெளியேறாத நிலையை நம்மால் எட்ட முடியும்னு பான் கி மூன் ஆரம்பத்தில் பேசுறாரு. அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம இந்தியாவினுடைய நிலை மற்ற நாடுகள் தங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதுலேருந்து இல்லை, அப்படி புரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை. நம்மளும் நம்ம சைட்லேருந்து நடவடிக்கைகளை எடுக்கணும். ஆனால் வளர்ந்த நாடுகள் தான் இன்றைய தேதியில் மிக அதிக அளவில் இந்த மாதிரியான மாசு பண்ணுறதை பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க சைட்லேருந்து அவங்க எப்போவுமே வளர்ந்த நாடுகள் என்னென்னா வளரும் நாடுகளை டார்கெட் பண்ணுறாங்க. வளர்ந்த நாடுகள் வெளியிடுகிற அந்த மாசு கட்டுப்பாடுங்கிறது எந்த அளவில் அவர்கள் செயல்படுத்துகிறார்கள்ங்கிறத நோக்கின கேள்வி சரியான கேள்வியாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாக. அதாவது வளர்ந்த நாடுகள் தான் ஒட்டுமொத்தமாக, அது மின்சாரமாக இருந்தாலும் சரி, ஆற்றலாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலையும் இன்றைக்கு பூமி எதிர்கொள்ளக்கூடிய அத்தனை சவால்களுக்கும் ஒரு மிக முக்கியமான 75% காரணம் ஒரு சில வளர்ந்த நாடுகள் தான். அப்படிங்கும்போது அவர்கள் ஒட்டுமொத்தமாக மீண்டும் வளரக்கூடிய நாடுகளில் அதை திணிக்கிறது, அதை குறை சொல்வது, குற்றம் சொல்வதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஆனால் அதே சமயத்தில் நம்ம மாதிரி இந்தியா மாதிரி வளர்ந்து வர நாடுகள் இதில் கண்டிப்பாக கவனம் கொள்ள வேண்டிய விஷயம். இதில் நான் இன்னொரு விஷயத்தையும் பார்க்குறேன். நம்மளுடைய இந்தியாவுடைய அந்த சுதந்திர தின விழாவில் இல்லை, முதல்ல பார்லிமெண்ட்டில் பேசும் பொழுது நம்மளுடைய பிரதம மந்திரி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நான் டெவலப்மெண்ட்ங்கிற ஆஸ்பெக்டில் சூழலை எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசினாங்க. இதையும் பொருத்தி பார்க்க தோன்றுகிறது இந்த இடத்துல பார்க்கும் பொழுது. நிச்சயமாக நம்ம வளர்ந்து வரக்கூடிய நாடு வளர்ச்சிங்கிற பெயரில் சூழலை கணிக்காமல் விட்டோம்னா நம்மளும் கூட கொஞ்சம் அந்த பூமியை கெடுக்கக்கூடிய ஒரு இதாக தான் மாறுவோம். அடிப்படையான விஷயம் வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையில ஒரு முரண்பாடு இருக்கு. ஆமா, அதை அதாவது எது வளர்ச்சி அப்படிங்கிறதுல தான் அது அந்த கேள்வி இருக்கிறது. நீங்க வெற்றிகளா ஒரு குரோத்தை மட்டும் பார்க்குறீங்கன்னா அப்போ அந்த முரண்பாடு தெரியும். உண்மையில நம்மளுடைய பழைய விவசாயமோ இல்லைன்னா ஆற்றலை பகிர்தலோ இல்லைன்னா நம்மளுடைய ஒரு சஸ்டைனபிள் குரோத்துக்கு நிச்சயமாக சூழல் எதிர்த்த தனமாக இருக்காது. இவர்கள் எல்லாம் பார்க்கறது வெற்றிகளா உள்ள குரோத்தை பொறுத்து. அப்போ கண்டிப்பா சூழல் சிதைவுபடத்தான் செய்யும். நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது சூழல்ங்கிறது எப்பவுமே வளர்ச்சிங்கிறது ஒரு பேலன்ஸ்ட் ஆக்ட் தான். வளர்ச்சின்னு நம்ம ஒரு இடத்தை தோண்டினா கூட, ஒரு மண்ணை தோண்டுவது கூட ஒரு சுற்றுச்சூழலுக்கான இயற்கையை மாசுபடுத்துகிற ஒரு செயல் தான். எந்த அளவுக்கு நாம போகிறோங்கிறது பற்றி தான். சமீபத்தில் ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, வைகை கரையில் மாசு கட்டுப்பாட்டுக்காக தேக்கு தோப்பு வளர்க்கணும்னு சொல்லி ஒவ்வொரு கரைகள்லையும், அந்த கால்வாய்கள் வைகை கரையில் எல்லாத்துலேயும் தேக்கு பயிரிடுறாங்க. ஆனால் 1000 தேக்குகளுக்கு மேலே ஒவ்வொரு இடத்துலையும் பயிரிட்டா கூட அதை மெயின்டைன் பண்ணாமல் இன்றைக்கி எல்லாம் கருகிட்டு இருக்குன்னு. அப்போ இது என்ன மாதிரியான ஒரு திட்டத்தை நாம் செயல்படுத்துறதுக்கு இறங்கினா கூட அதை சரியான அளவில் கவனித்து அதை அட்மினிஸ்ட்ரேஷன் அளவில் நம்ம செய்ய தவறுகிறோங்கிறது. மாசுன்னு பேசிகிட்டு இருக்கிறது இல்லை, அதற்கான ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது அதை கூட நம்மளால் செய்ய முடியலை அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதுக்கு யார் பொறுப்பாக இருக்க முடியும்? அரசு தான். அந்தந்த அரசுகள் தான். அதுல மக்களுக்கான பங்கு அப்படிங்கிறது, மக்களுக்கான பங்கும் இருக்கிறது. ஆனா இதெல்லாம் வளர்ச்சிங்கிற பேர்ல நடக்கக்கூடிய பெரிய அளவுல நடக்கக்கூடிய விஷயத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி திட்டங்கள் இதை கவனிக்காம விடுறது எவ்வளவு தூரம் அதிகமாக இருக்கு. அதுதான் ஒரு பேலன்ஸ்ட் ஆக்ட்னு நான் அதை தான் சொல்றேன். ஒரு பக்கம் நீங்க வளர்ச்சின்னு வரும்போது கண்டிப்பாக அது இயற்கைக்கு விரோதமான சில செயல்களை நாம செஞ்சாதான் ஒரு வளர்ச்சிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப அதை பேலன்ஸ் பண்ணுவதற்கு இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான செயல்களையும் நாம இன்னும் கொஞ்சம் அதிக அளவில் செஞ்சு விடுறோம். இதை செய்ய ஆரம்பிக்கிறோம், இதற்காக இதை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அட்மினிஸ்ட்ரேஷன் அளவில் இக்னோர் பண்ணிட்டு இதை மட்டும் செய்யும் போது மாசுபடுதல் கூடுதலாக தெரியுது. வளர்ச்சி நமக்கு வேணுமா வேண்டாமாங்கிற கொஸ்டினை வச்சு தான் நாம என்விரான்மெண்ட்டுக்கு அடுத்தாப்புல போகணும். வளர்ச்சி வேணுமா வேண்டாமா, எந்த அளவு வளர்ச்சி தேவை, அதே மாதிரி எந்த அளவு மாசுபடுத்தலாம் அப்படிங்க. மாசுபடுத்தாம ஒரு வளர்ச்சிங்கிறது இல்லை. அது டாக்டர் சொல்ல, நீங்க சோழமண்டல காடுகளை ஒரு பக்கம் பூரா வெட்டி அதுல டீ எஸ்டேட் போடுறீங்க, டீ நிறைய கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக நீலகிரி மலை சாரல் பூரா ஒரு கிரீன் கார்பெட்னு பார்ப்பதற்கு அங்கே நிறைய தேநீர் உற்பத்தி செய்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் மழை அருகி இன்னொரு பக்கத்தில் தண்ணீர் பாட்டிலுக்காக ஒரு நாளைக்கு 5 லட்சம் கோடி தண்ணீரை உரியக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இது எப்படி பேலன்ஸ்டாக பார்க்க முடியும்? ஸோ இதுக்கு அரசு தான் முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும். அரசினுடைய பரந்த பார்வை இருக்கணும்.
சூழலுக்கு வந்து கெடாமல் வளர்ச்சியை எப்படி கொண்டு வருவது. நீங்க ஒரு சின்ன சின்ன மனிதனுடைய முன்னேற்றத்திற்கும் அசைவிற்கும் ஓரளவுக்கு நம்ம பூமியை பயன்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கு. அதாவது பயன்படுத்துறது வேறு, சிதைக்கிறது வேறு. நீங்க எந்த அளவுக்கு போகலாம்ங்கிற வந்து பார்வை படித்தவர்கள் மற்றத்திலையும் அரசாளும் மற்றத்திலையும் வந்து அது இருக்கணும். அவர்கள் வழிகாட்டுதல் பேரில் தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் நடக்க முடியும். ஸோ அந்த புரிதல் இல்லாமல் நம்ம வந்து வளர்ச்சியை வந்து பார்ப்பது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். இப்ப பாக்குற வளர்ச்சிங்கிறது வந்து பூ உலகுக்கு எதிரிகளாக மாறாம செய்யவே முடியாது அப்படின்னு சொல்றேன். அப்படி கிடையாது. அதாவது நமக்கு நம்மளுடைய தேவை என்ன, நம்மளோட வளர்ச்சி என்ன, அதாவது மாஸ்க் அப்படிங்கிற மாதிரி போறதை விட சின்ன சின்ன விஷயம் ஏரியாவுக்கு தேவையான விஷயங்களை பகிர்ந்து கொள்வது. ஜெய்சி குமரப்பா மாதிரி நம்மள்ட்ட இருந்திருக்காங்க. அவங்க சொன்ன விஷயங்களை தான் நம்ம திரும்ப எடுத்து பார்க்கணும். நமக்கு வந்து ஒட்டுமொத்தமாக 120 கோடி மக்கள் சந்தையாகத்தான் ஒட்டுமொத்தமாக உலகம் நம்மை பார்க்கிறது. அப்போ இங்கே மொத்தமாக மாஸ்க் எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறது, மாசா எப்படி பண்ணுறது, இப்படி தான் அவர்கள் பார்க்குறாங்க. ஒவ்வொரு சிறு சிறு கிராமங்களுக்கு அவர்களுக்கு தேவையான விவசாய தேவை. இப்போ இங்கே ஒரு தமிழ்நாடை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா தானியமும் எல்லா இடத்துல வளர வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் மொத்தமாக 400 ஏக்கரில் ஒரே பிளான்ட்டை போடணுங்கிறப்ப தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது. நீங்கள் 1.5 ஏக்கரில் 5 ஏக்கரில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு 100-150 பேரோட சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்க முடியும்னு நிறைய எழுதுறாங்க. ஸோ அந்த பார்வையை பார்க்கணும். நமக்கான புதிய கண்ணோட்டமும் நமக்கான ஒரு புதிய பார்வையும் திட்டமிட நம்ம தவறிக்கிட்டே வரோம். அதனால தான் இங்கே உள்ள பிரச்சனைகள் எல்லாம். ஒரு பவர் வேணும்னா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு, ஒரு கிராமத்துக்கு வேண்டிய பவரை வந்து சோலாரில் எடுக்க முடியும், விண்ட் எனர்ஜியில் எடுக்க முடியும்னா அது போதும். நீங்கள் மொத்தமாக ஒரு இடத்துல பண்ணி எல்லாத்தையும் பகிர்தல் அரசியல் பிரச்சனைகள், அதனால் உற்பத்தியில் பிரச்சனை, எவ்வளோ ப்ராப்ளத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு சஸ்டைனபிளான growth வேணும்னா சின்ன சின்ன குழுமங்களாக பகிர்தலாக இருக்கக்கூடிய மனோபாவம் எல்லா இடத்துலையும் வரணும். அது கல்வியிலிருந்து, அரசியலிருந்து, விவசாயத்திலிருந்து எல்லாத்துலையும் இப்படி வந்தால் மட்டும்தான் வளர்ச்சிக்காக நாம் சிதைவை வந்து நிறுத்துவோம். இல்லைன்னா பெருசா பிரச்சனை வரும். ஆனா இவர் சொல்ற இந்த மாடலுக்கு வந்து மக்களுடைய ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் தேவையா இருக்கும். மக்களை அதற்கு தயார்படுத்த வேண்டியது இந்த மாதிரியான என்ஜிஓஸோட வேலை தான். ஆனா மக்களை எந்த அளவு தயார்படுத்த முடியும்? இன்றைய நிலையில் மக்களுடைய எண்ணம் என்னமாக இருக்கிறது? இதெல்லாம் டிபெண்ட் ஆனது. வெறும் அரசு அட்மினிஸ்ட்ரேஷன் அது மாத்திரம் வந்து இதை செய்ய முடியுமாங்கிறது பெரிய அதிகாரத்தினுடைய கருத்து தான் மக்களிடத்துல கருத்தாக வந்து விழுது. அதனால மக்களிடத்துல இன்றைக்கு அந்த கருத்து இல்லைன்னா அதை வந்து மக்களிடத்துல அந்த கருத்தை கொண்டு செல்லாமல் தடுத்துட்டாங்க. கல்வியிலிருந்தே அது ஆரம்பிக்குது. நீங்க கல்வியில என்ன மாதிரியான புரிதல் வேணும், எனக்கு என்ன தேவை, என் வளர்ச்சி என்ன தேவை, எது வளர்ச்சிங்கிற ஒரு பார்வை ஒட்டுமொத்தமாக குழந்தைகள்கிட்டே இல்லை. சின்ன அந்த அளவுக்கு நம்ம கல்வி திட்டத்தை மாற்றி வச்சுட்டோம். நம்ம புரிதல் ஒட்டுமொத்தமாக வந்து பெருசாக இருக்கணும், எல்லாமே மிகப்பெரிய விஷயமா செய்கிறது மட்டும்தான் வளர்ச்சியின் பாதை அப்படிங்கிற மாதிரி மனோபாவம் கடந்த 40-50 ஆண்டுகளில் ரொம்ப வலுவாக உருவாக்கப்பட்டிருக்கு. மெகா ப்ராஜெக்ட்ஸ்ல ஆரம்பிச்சது இப்போ மெகா கூட்டணிகளில் வந்து நிற்குது. தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.